கொடுங்களே அவருக்கு. ஹலோ. ஆடுகளை மக்கள் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வந்தனர். தற்பொழுது திமுக ஆட்சியின் போது தடை விதித்தது. மத பிரச்சனைகளை உருவாக்கி விட்டது. இஸ்லாமிய போராட்ட தடையை இந்து முன்னணிக்கு மட்டும் போராட்டம் அனுமதி கொடுத்துள்ளது. இஸ்லாமிய பாதுகாவலர் அரசு இந்த நிலையை நீங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தால் நீங்கள் இதை எப்படி கையாண்டு இருப்பீர்கள் சொல். நான் ஆட்சியில் இருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன்னா ஆட்சியில் இருக்கவன் யாருன்னு தெரியும், பிரச்சனை பண்ணா என்ன ஆகும்னு தெரியும். 800 ஆண்டுகளாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, 800 ஆண்டுகளாக இல்லாத இந்த 5 ஆண்டுல ஏன் வந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளாக தானே இருந்தான். இதில் மதுரையில் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறவன்லாம் முதல்ல யாரு? இல்ல கொடுங்க அவருக்கு ஒரு நல்ல வடிவாங்க. இதுக்கான எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்? வரவே இல்லைன்னா நீங்க இந்த நாட்டில் இருக்கீல? அண்ணே நான் மதுரை தானே, மதுரை மாவட்டம் தானே. சொல்லுங்கடா. ஆர்ப்பாட்டம் போட்டேன், போராட்டம் போட்டேன், 4-5 பக்கத்துக்கு அறிக்கை வெளியிட்டேன். அது குறித்து பேட்டியா பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த நேரம் எங்க தூங்கி? நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து அது கையாண்டா அது எப்படி கொண்டு வரும்? அதாவது பிரச்சனையாவே வராதுன்ற கையாளுவீங்களா? சரி உட்காருங்க. நீங்க ஓட்டு போட்டு சொந்தக்காரன் சொல்லி என்னை ஜெயிக்க வச்சிருங்க. சிக்கந்தர் மலையா இருக்கும், திருப்பரங்குன்றமாவே இருக்கும். சரி நீங்க கவலையே படாது. ஹலோ அஸ்லாம். கேக்குது சொல்லு. தமிழகத்தில் பயங்கரமா படுகொலை நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஆணவ கலைகள். கொலைகாரம் கொடுத்துக்கிட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டோம்னா கொலை தான் நடக்கும். இதுக்கு ஒரு முடிவே இல்லையாண்ணே. ஆட்சியாளர் வந்து இது வந்து எப்படின்னா, நீங்க தெலுங்கு படங்கள்லாம், அந்த மொழி மாற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குண்டாசு ரூலும்பாங்க. அது ரவுடி ராஜ்யம். அவர் படமே ரவுடி. அது மாதிரி ரவுடிகள் ராஜ்யமா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா அது அவர் இது மாதிரி எண்ணங்கள், கொலை செய்யணுங்கிற எண்ணமே எவனுக்கும் வராது. அது தொடர்ந்து நடக்குது. பெரிய பெரிய தலைவர்களும் சாதாரண குடிமக்களுமே தெருவில் நடக்க முடியல. அப்போ அதுக்கு மேலே பேசினேன். அந்த அளவுக்கு தான் ஆட்சி. அதனால தான் இதை மாற்றணுங்கிறான். புரியுதா? தைரியமாக சரி பண்ணிடுவோம். வாழ்த்துக்கள்.